வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ விளக்கோட மகிமை பற்றி பார்க்கலாமா? அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வச்சோன்னா நம்ம வீட்டில் அஷ்டலட்சுமியும் குடியிருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த விளக்கை பற்றி ஒரு ஒரு அருமையான கதை ஒன்று இருக்குது. அதாவது மிதிலாபுரியை ரங்கராஜன் ஒரு மன்னர் ஆண்டிகிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு வழக்கம் என்னன்னா, அவர் காலையில் யார் முகத்தில் முழிக்கிறாரோ அவங்கள தன் அரண்மனையில் ஒரு தூணில் கட்டி வச்சுருவார். வச்சுட்டு அவர் அன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடக்குது, தனக்கு ரொம்ப நன்மை நடந்ததுன்னா அவருக்கு பாராட்டி அவருக்கு வெகுமதி வழங்கி அவரை கௌரவப்படுத்துவார். தமக்கு ஏதாவது ஒரு கெடுதலோ ஒரு அசம்பாவிதமோ நடந்துருச்சுன்னா அவருக்கு தண்டனை கொடுப்பார். இதை ஒரு வழக்கமாக வச்சுருந்தார். அன்னைக்கு ஒரு நாள் அதிகாலை ஒரு சலவை தொழிலாளி ஜெகநாதன் அப்படிங்கிற சலவை தொழிலாளி முகத்தில் முழிச்சார். உடனே அந்த சலவை தொழிலாளியை கூட்டிகிட்டு அந்த ஒரு தூணில் கட்டி வச்சுட்டாங்க. உடனே அன்னைக்கு பார்த்தா இவருக்கு ஒரு பெரும் புதையல் கிடச்சிது. ரொம்ப நல்லதெல்லாம் நடந்தது. இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தொழிலாளியை கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும் கேளு, என்ன கேட்குறியோ தர்றேன் அப்படின்னாரு. உடனே இந்த சலவை தொழிலாளி யோசிச்சுட்டு, நான் இப்போ ஒன்றும் சொல்லலை, நான் வீட்டுக்கு போய் என் மகள்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு தன்னோட மகள்கிட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னார். சொன்ன உடனே அந்த தொழிலாளியோட மக சொல்லிச்சு, அப்பா நான் கேட்குற மாதிரி நீங்கள் கேளுங்க. என்னன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. நாளைக்கு இரவு ஒரு 20 நிமிஷம் இந்த மிதிலாபுரி நகரமே யார் வீட்லேயும் விளக்கெறியாமல் இருளில் மூழ்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க அப்படின்னு. ஒன்று இந்த சலவை தொழிலாளிக்கு ஒன்றும் புரியலை. போய் மன்னன்ட்ட மக கேட்ட மாதிரியே கேட்ட உடனே அவர் என்னடா உனக்கு நான் நிறைய பொண்ணும் பொருளும் தர்றேன்னு சொல்கிறேன், அதெல்லாம் வேணான்னுட்டு நீ என்னமோ நாடே இருளில் மூழ்கி இருக்கணுங்கிற, சரி ஏதோ கேட்குற, சரி அது மாதிரின்னு நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்றாரு. முரசு அறிவிச்சு இந்த மாதிரி நாளை வெள்ளிக்கிழமை இரவு ஒரு 20 நிமிஷம் ஒரு இந்த ஊர் ஃபுல்லாக அப்படியே இருளில் மூழ்கி இருக்கணும், யார் வீட்லேயும் விளக்கு ஏற்றக்கூடாது, வெளிச்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. சரின்னு மன்னரோட அறிவிப்பு படியே எந்த வீட்லேயும் ஒரு விளக்கு எரியலை, அப்படியே இருளில் முழுகி இருந்தது. அந்த நேரம் பார்த்து இந்த சலவை தொழிலாளி மகள் தன்னோட வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சு ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் வச்சு மகாலட்சுமியை குறித்து இந்த பாடல்கள் பாடினாங்க. அந்த நேரத்தில் மகாலட்சுமி பௌர்ணமி இல்லையா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமி இப்படியே பார்த்து எங்கே தன்னோட புகலிடம் இல்லாமல் ஒரே இருளாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு இந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ளே இந்த சலவை தொழிலாளி வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. வீடே அப்படியே பிரகாசமாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்க திருமகள் வந்துட்டாங்கங்கிறத நல்லா இந்த பொண்ணு உணர்ந்துட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு நல்ல விழுந்து கும்பிட்டு, தாயே இனிமேல் நீ என்னோடய வீட்டிலையே நீங்கள் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. உடனே அன்னையிலேருந்து அவங்க வீட்டில் தங்கமும் வைரமும் கொட்ட ஆரம்பிச்சது. மிகப்பெரிய செல்வந்தர் ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு கதை. என்ன அதாவது இது என்ன தெரியுதுன்னா, விளக்கேற்ற வீட்டில் மகாலட்சுமி உடனே உள்ளே நுழைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அதாவது இது இதனால தான் வள்ளலார் தீப மங்கள ஜோதி நமோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு விளக்கோட பெருமையை நமக்கு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம நாள் தவறாமல் என்ன நேரம் தவறாமல் விளக்கேற்றி வீடுகளில் விளக்கேற்றினீங்கன்னா அது ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் எந்த வித ஒரு இருள் இருந்தாலும் அகற்றுணும். அதனால் காலையும் மாலையும் விடாமல் விளக்கேற்றுறதை நம்ம வழக்கமாக வச்சுக்கணும். வாழ்த்துக்கள்.